அகிலம் மீடியாவின் சொந்தங்களுக்கு வணக்கம். உலக நாடுகள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான குரல்களை இப்பொழுது எழுப்ப தொடங்கி இருக்கின்றன. ஆனால் எமக்கு எழுகின்ற ஒரே ஒரு கேள்வி, உண்மையான அக்கறையில் தான் பாலஸ்தீனத்தை இந்த நாடுகள் ஆதரிக்க தொடங்கி இருக்கின்றனவா? இதை பற்றி தான் இன்றைய காணொலியில் பார்க்க போகிறோம். 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இஸ்ரேல் காசா மீது படையெடுக்க தொடங்கியது. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளை நெருங்கிவிட்டது. இஸ்ரேலின் தாக்குதலில் இதுவரை 65,000க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டாலும் உண்மையிலேயே அதைவிட கூடுதலாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. கிட்டத்தட்ட காசா நகரம் முழுவதுமே அழிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு இயற்கையான பஞ்சம் அல்ல, செயற்கையான பஞ்சம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சேவ் தி சில்ட்ரன் அமைப்பின் தகவலின்படி 20,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பசி பட்டினியால் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் பசி பட்டினியால் இன்னமும் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உதவிகளை கொண்டு வரும் வாகனங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். குண்டு சத்தங்கள் வானம் முழுக்க பொழிந்தாலும் அதை கூட கவனத்தில் கொள்ளாமல் அவர்கள் உணவுக்காக அலைவதை அவதானிக்க முடிகிறது. போதுமான உணவு, மருத்துவம் இல்லாமல் ஆயிரக்கணக்கானவர்கள் காயங்களுடன் காயத்தின் மீதுள்ள வலிகளையும் சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் தஞ்சமடைந்திருக்கும் பகுதியை குறிவைத்து குண்டுகள் வந்து விழுவது துரதிர்ஷ்டவசமே. ஐக்கிய நாடுகள் அறிக்கையின்படி ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் என்று இல்லாமல் பாலியல் வன்கொடுமைகள் அன்றாட நிகழ்வாக அதிகரித்திருக்கிறது. இத்தனை கொடுமைகளையும் அரங்கேற்றிக் கொண்டிருக்கும் இஸ்ரேல் கடந்த 11ஆம் தேதியிலிருந்து தரைவழி தாக்குதலையும் தொடங்கி இருக்கிறது. இஸ்ரேலுக்கு துணை போகும் அதிபர் டிரம்ப் எனக்கு நோபல் பரிசு வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொல்லி இருப்பதும், அண்மைய உரையில் அவர் வெளிப்படையாக ஐக்கிய நாடுகள் சபையில் வெளிப்படுத்தி இருப்பதும் உண்மையிலேயே அனைவரையும் கேலி கூத்தாக ஆளாக்கி இருக்கிறது. நல்ல வேளை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூட நோபல் பரிசை கேட்கவில்லை என நெட்டிசன்கள் கலாய்த்து வருகின்றமையும் இந்த வேளையில் நாம் கவனித்தே ஆக வேண்டும். இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டாலும் ஹமாஸை ஒழிக்காமல் விடமாட்டோம் என உறுதியாக இருக்கிறது இஸ்ரேல். உண்மையிலேயே ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானத்தை இஸ்ரேல் கண்டுகொள்வதாகவே தெரியவில்லை. அமெரிக்காவின் ஆதரவுடன் தொடர்ந்து தாக்குதலையும் நடத்தி வருகிறது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே மத்தியஸ்தம் செய்ய முயன்ற கத்தார் மீதும் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. இதன் காரணமாக மத்தியஸ்த வாய்ப்பும் தவிடுபொடியாகி இருக்கிறது. இரு நாட்டிலும் அரசியல் ஆதாயத்துக்காக போரை ஆதரிக்கும் குழுக்கள் செயல்பட்டு வந்தாலும் அதன் தாக்கத்திலிருந்து அரசியல் கட்சிகளால் பின்வாங்க முடியவில்லை. சில வேளைகளில் போரை ஆதரிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு அரசியல் கட்சிகள் தள்ளப்பட்டிருப்பதை அவதானிக்க முடிகிறது. இன்னொரு பக்கம் சொல்ல போனால் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தனக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஊழல் குற்றச்சாட்டுகளை மறைப்பதற்காக காசா மீது தாக்குதல் நடத்துவதை தவிர வேறு வழியை அவர் கைக்கொள்வதாக தெரியவில்லை. அதிலிருந்து தப்பிக்கும் ஒரே ஒரு துருப்புச்சீட்டாக நெதன்யாகு இந்த வழிமுறையை கைக்கொள்வதாகவே அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். இந்த போரை ஆதரிக்காத உலக நாடுகள் மீது இஸ்ரேல் பிரதமர் வன்மத்தை கக்கிக் கொண்டிருப்பதையும் அவதானிக்க முடிகிறது. குறிப்பாக G20 உறுப்பு நாடுகளில் 13 நாடுகள், பிரிக்ஸ் பிளஸ் நாடுகள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், OIC எனப்படும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு, ஆப்பிரிக்க ஒன்றியம் மற்றும் அணிசேராத இயக்கத்தில் உள்ள ஐக்கிய நாடுகளின் 193 நாடுகளில் 151 நாடுகள், கிட்டத்தட்ட 78% மேற்பட்ட நாடுகள் பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரித்திருக்கிறது. ஆனால் இவ்வளவு இருந்தும் என்ன பிரயோசனம்? இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர முடியவில்லை தான். இஸ்ரேலின் நடவடிக்கை இனப்படுகொலை என ஐக்கிய நாடுகள் சபை கடுமையாக விமர்சித்திருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டாலும் எதையும் இறுதிக்கட்ட முடிவுக்கு நகர்த்த முடியாமல் அமெரிக்காவின் வீட்டோ பவர் தடுப்பதையும் நாம் இந்த வேளையில் சுட்டிக்காட்ட வேண்டும். உண்மையிலேயே அமெரிக்காவின் வீட்டோ பவர் என்றால் என்ன? இதை பற்றி நாம் இன்னொரு காணொலியில் பார்க்கலாம். இந்த நிலையில் தான் செப்டம்பர் 15ஆம் தேதி ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு ஜெருசலேமில் நடந்த ஒரு நிகழ்வில் பாலஸ்தீன் நாடு என்று ஒன்று இருக்காது என்று நெதன்யாகு தனது ஆதரவாளர்களுக்கு உறுதியளித்திருக்கிறார். இதன் பொருள் மிகவும் ஆழமானது என அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அதாவது எதிர்வரும் நாட்களிலும் காசா மீதான போர் தொடரும் என்றும் நிறுத்தப்பட மாட்டாது என்கின்ற உறுதிமொழியை தான் அவர் வழங்கியிருக்கின்றார் என்று குறிப்பிடுகிறார்கள். காசா மீதான மனிதாபிமானமற்ற தாக்குதலால் காட்டமான பல்வேறு உலக நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டிருக்கிறது. குறிப்பாக தென் அமெரிக்க நாடுகளான பொலிவியா, கொலம்பியா ஆகியவை இஸ்ரேலுடனான தங்கள் தூதரக உறவுகளை முற்றிலுமாக துண்டித்துக் கொண்டிருக்கின்றன. துருக்கி, ஜோர்தான், தென்னாப்பிரிக்கா, சிலி உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் இஸ்ரேலிலிருந்து தங்கள் தூதரகங்களை திரும்ப அழைத்துள்ளன. ஸ்பெயின், கொலம்பியா, பெல்ஜியம், இத்தாலி போன்ற நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் விற்பனை செய்வதை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளன.
ஸ்பெயின் பிரதமர் இஸ்ரேலுடனான ராக்கெட் லாஞ்சர் $700 மில்லியன் ஒப்பந்தத்தையும் ரத்து செய்திருந்தமையும் நாம் இந்த வேளையில் சுட்டிக்காட்ட வேண்டும். குறிப்பாக கொலம்பியாவும் இஸ்ரேலுக்கு நிலக்கரி ஏற்றுமதியை நிறுத்தி வைத்திருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியம் இஸ்ரேலிய குடியேற்ற பகுதிகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு தடை விதிப்பது அல்லது கூடுதல் வரி விதிப்பது குறித்து விவாதித்தும் வருகிறது. தென்னாப்பிரிக்க சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக இனப்படுகொலை குற்றச்சாட்டு வழக்கும் தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் பிரேசில், ஸ்பெயின், அயர்லாந்து, மெக்சிகோ மற்றும் துருக்கி போன்ற நாடுகள் தென்னாப்பிரிக்காவிற்கு ஆதரவாக இணைந்துள்ளன. தற்பொழுது ஐக்கிய நாடுகள் சபை கூட்டம் இடம்பெற்று வருகிறது நியூயார்க்கில். இந்த பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிக்கும் திட்டத்திற்கு ஐரோப்பிய நாடுகள் அதிகளவில் ஆதரிக்கும் என்று இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் வெளிப்படையாகவே தெரிகிறது. இந்த நிலையில் தான் முக்கிய நகர்வாக கனடா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் முன்னமே பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக அங்கீகரித்திருந்தது. அமெரிக்காவை தவிர ஐக்கிய நாடுகள் சபையில் வீட்டோ பவர் இருக்கும் வேறு சில நாடுகளையும் நாம் மறந்துவிடலாகாது. ரஷ்யா, சீனா, இங்கிலாந்து, பிரான்ஸ் ஆகிய நாடுகளும் ஐக்கிய நாடுகள் சபையில் வீட்டோ பவர் அதிகாரத்தை கொண்ட நாடுகள் தான். இந்த நாடுகள் காசா போர் நிறுத்தத்துக்கு ஆதரவாகவே செயல்பட்டு வருகின்றன. பாலஸ்தீனத்திலிருந்து இஸ்ரேல் என்ற நாடு பிரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டதில் இருந்து இரு நாடுகளின் எல்லை விவகாரம் தொடர்ந்தும் சிக்கலை சந்தித்து வருகின்றமை யாவரும் அறிந்த விடயம்தான். அதனால் தான் அமெரிக்கா பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்காமல் இருக்கிறது. அமெரிக்காவின் உற்ற நட்பு நாடுகளான கனடா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளும் அதே நிலைப்பாட்டை தான் பின்பற்றி வருகின்றன. இந்த நாடுகளுக்கு இஸ்ரேலுடன் வலுவான பொருளாதார மற்றும் அரசியல் உறவுகள் இருந்தாலும் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது இஸ்ரேலுடன் உள்ள உறவை சிக்கலாக்கும் எனவும் அஞ்சுகின்றன. இந்த நிலையில் தான் கனடா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா நாடுகள் பாலஸ்தீனத்துக்கு தங்கள் ஆதரவை வெளிப்படையாகவே அறிவித்திருக்கின்றன. இவர்களுடன் போர்ச்சுகல், பிரான்ஸ், பெல்ஜியம் மற்றும் லக்சம்பர்க் ஆகியனவும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருக்கிறது. இந்த அறிவிப்புக்கு சற்று முன்பு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவின் செய்தி தொடர்பாளர் ஜோஷ் பெட்ரோஷியன் சில நாடுகளின் முடிவுகள் அபத்தமானது, பயங்கரவாதத்திற்கு அவர்கள் அளிக்கும் வெகுமதிகளின் ஆதரவுதான் இது என்று சொல்லி கடுமையாக சாடியிருந்தார். உண்மையிலேயே கனடா, இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய 3 நாடுகளின் பாலஸ்தீன ஆதரவு போக்கு உலகின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். என்றாலும் லட்சக்கணக்கான பாலஸ்தீனியர்களை அவமானப்படுத்தும், ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவிக்கும், தொடர்ந்து மக்களை வாழ்விடத்திலிருந்து அப்புறப்படுத்தும் இஸ்ரேலுக்கு எதிரான சிறிய குறியீட்டு நடவடிக்கை என்றே கூற முடியும். பாலஸ்தீன ஆதரவாளர்கள் இவற்றையே எதிர்பார்க்கின்றார்கள் அல்லது இப்படித்தான் அவர்கள் சிந்திக்கின்றார்கள். அதே நேரம் அமெரிக்க நட்பு நாடுகளின் பாலஸ்தீன அங்கீகாரமும் அமெரிக்க ஆதரவு நாடான இஸ்ரேலை ஒதுக்கி வைப்பதும் வரவேற்கத்தக்கது. உலக அரசியலில் இது மிகவும் முக்கியமானது என்ற கருத்தும் நிலவுகிறது. உலக நாடுகளின் இந்த செயல்கள் இஸ்ரேல் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது என்ற தோற்றத்தை வழங்கினாலும் இந்த நாடுகளின் பாலஸ்தீன அங்கீகாரம் காசாவில் இஸ்ரேலின் நடவடிக்கைகளில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தாது என்கின்றனர் பாலஸ்தீன ஆய்வாளர்கள். சர்வதேச சமூகத்திடமிருந்தும் உள்ளூர் மக்களிடமிருந்தும் இஸ்ரேலுக்கு எதிராக அதிகரித்து வரும் அழுத்தத்தை எதிர்கொள்ள இதுபோன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவே கருதுகிறார்கள் அவர்கள். இந்த நடவடிக்கையின் மூலம் அந்த நாட்டு தலைவர்கள் தங்களை மக்கள் அழுத்தத்தில் இருந்து ஒருவிதமான குற்ற உணர்விலிருந்தும் தற்காத்துக் கொள்கிறார்கள். உண்மையிலேயே கடந்த கால நிகழ்வுகளின் காரணமாக இஸ்ரேலுக்கு அதீத ஆதரவை வழங்கும் ஜெர்மனி போன்ற நாடுகளின் எதிர்ப்பு காரணமாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவின் அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் பிற முயற்சிகளும் தற்பொழுது முடங்கி இருக்கின்றன. இது உண்மையிலேயே பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிக்கும் நிலைக்கு ஐக்கிய நாடுகள் சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டாலும் அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது பற்றிய கூடுதல் தகவல்களையும் அடுத்து வரும் நமது காணொளிகளில் நீங்கள் எதிர்பாருங்கள். தொடர்ந்தும் அகிலம் மீடியாவோடு இணைந்திருங்கள். வணக்கம்.